ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆன டீச்சர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான அப்டேட்டு என்னென்னா, நமக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கான ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு போகணும், எப்போ போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான ஃபங்க்ஷன் வந்து என்றைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி நடக்குது. எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரு உள் விளையாட்டு அரங்கம், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சரிங்களா, 13/2/2026. ஸோ இதில் எத்தனை டைமுக்கு இருக்கணும், நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களா ஒதுக்கியிருக்காங்க. இந்தந்த டிஸ்ட்ரிக்கு இவங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட்லேயுமே கேட்டிருந்தாங்க, நான் மட்டும் போகணுமா இல்லை ஃபேமிலியில் யாராவது கூப்பிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஈவன் பிடிஸ்க்கு இந்த மாதிரி செலெக்ஷன் ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதில் ஃபேமிலி மெம்பர்ஸும் போயிருந்தாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம். அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் பஸ் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி இத்தனை மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதே போல் இதுக்கும் நமக்கு வந்து கால் வரும் சரிங்களா, நீங்கள் இத்தனை மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி இன்றைக்கி எல்லாத்துக்குமே தகவல் எல்லாமே சொல்லிவிடுவாங்க. இத்தனை மணிக்கு வாங்க, நம்ம புறப்படுற டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணி நியமன ஆணை வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள வேண்டிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தகவல் அளித்து 25 நபருக்கு ஒரு பொறுப்பு அலுவலரை நியமித்து காலை சிற்றுண்டியை முடித்த பின்னர் அந்த பொறுப்பு அலுவலர் மூலமாக சார்ந்த ஆசிரியர்களை மேற்படி விழா நடைபெறும் இடத்திற்கு அன்று காலை 7:30 to 8:30 மணிக்குள் பதிவு செய்திடும் வகையில் அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அனைத்து முதன்மை கல்வி அலுவலருக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குழுக்கும் இணை இயக்குநர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா திரு வை குமார் அவர்களுக்கு விழுப்புரம், தருமபுரி, சிவகங்கை, திருப்பத்தூர், ஸோ இந்த டிஸ்ட்ரிக் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திரு எம் ராமசாமி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, திண்டுக்கல் அங்கே நியமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து திரு சா கோபிதாஸ் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் திரு ஐயனன் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நாமக்கல், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, சேலம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, திருச்சி, திருவள்ளூர், வேலூர், ஸோ இந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நோடல் ஆஃபீஸர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. 2 பேர் 3 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, இத்தனை மணிக்கு வந்துடுங்க, இந்த டைமுக்கு நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.